வலையப்பட்டி வெசஸ் சமயபுரம் பிஎம்சிசி வலையப்பட்டி 7 ஸ்டார் வலையப்பட்டி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் 6 ஓவர் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு. செம்ம மேட்ச்சு. இன்றைக்கி டேவில் ஈக்குவல் டீமுக்கான மேட்ச் இது. செம்ம ஃபைட்டாக இருக்கும் இந்த மேட்ச்சு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அலெக்ஸ் மற்றும் அபி தான் ப்ரோ. அபி தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். சார் அன்றைக்காக முதல் ஓவரை வீச சுரேஷ். ஃபஸ்ட்டு ஒரு காமன் பவர் பிளே. அபி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். பவர் பிளே பனிஷ் பண்ணுவாரா? நல்ல பவுலிங் யூனிட்டு வலையப்பட்டி 7 ஸ்டார் அணியினர். சூப்பராக போடுவாங்க பாலு. நல்ல பவுலிங் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சமயபுரத்துலேயும் நல்ல பவுலிங் நல்ல பேட்டிங் இருக்குது. பால் ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு. லெக்கில் பட்டு டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ். யார் ஒரு ரன். அலெக்ஸ் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டார். அலெக்ஸ் டீசெண்டாக சிங்கிள் விளாண்டுருவார். ரெண்டை மாற்றி கொடுத்துருவார். ஒரு கீப்பர் கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் லோன் பேட்ஸ்மேனாக உதயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். உதயா ஆன் ஸ்ட்ரைக். பவர்ஃபுல்லே வந்துட்டார். நெக்ஸ்ட் பால் லெக் கட்ரு. கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். சூப்பர் கேட்ச். ஓடி போய் மறுபடியும் பிடிச்சிட்டாரு. உதயாவும் டக் அவுட்டில் வெளியேறாரு. டாட். ஹிந்திக்கார பையன் சூப்பராக விளாடுவாப்பில். டாட் பால். ஃபுல் ஃபேஸில் போகிறாரு. ஓவர் சூப்பராக போட்டிருக்காங்க. ஒரு ரன்னுக்கு. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பழனி. ரெண்டாவது ஓவரை வீச இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட ரெண்டாவது ஓவர். அபி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பவர் பிளே ஓவரை சூப்பராக போடுறாங்க. வலையப்பட்டி 7 ஸ்டார். ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாங்க சமயபுரம் பிஎம்சிசி. ஃபர்ஸ்ட் பால் ரீசெண்டாக சிங்கிள் மாற்றிட்டு போயிட்டார். பார்கோ ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில். சிங்கிள். நெக்ஸ்ட் பால் கட்ரு. பாயிண்ட் திசையில் அங்கே ஃபீல்டர் காலில் பட்டு 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி போல்டு. ரிவர்ஸ் திரும்பினார். அதுக்காக பழனி பால் போட்டார். பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. அபியோட விக்கெட்டை. அபி அவுட். பேட்ஸ்மேன் சதீஷ். நெக்ஸ்ட் பால் எஜ்ஜி. கீப்பரால் ஸ்டாப் பண்ண முடியல. ஒரு ரன் விட்டாங்க. இதோட இந்த ஓவர் முடியுது. சூப்பராக பால் போடுவாங்க. ஒரு 6-4 இல்லாமல். நெக்ஸ்ட் ஓவர் சுரேஷ். தேர்ட் ஓவர் வீச 7 ரன் ஆடிருக்காங்க. அடிச்சிருக்காரு லெக் சைடில். ஃபீல்டர் இருந்தும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. குட் ஃபீல்டிங் அங்கே. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு ஒரு ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். இந்த ஃபீல்டர் இருக்காங்க. இருந்தாலும் 1 பிச்சில் பால் கைக்கு போயிருக்கு. 2 ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் சதீஷ்ட. நெக்ஸ்ட் பால் லெக் கட்ரு பவுன்ஸு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. டாட். நெக்ஸ்ட் பால் கீப்பர் எச்சு. கீப்பர் கேட்ச் பண்ணிப்பாரா? இல்லை, அதனால் பிடிக்க முடியல. கேப்பில் போயிடுச்சு. ரன் விட்டாங்க. லாஸ்ட் 1 பால் ஆஃப் சைடு க்ளோஸில் டீசெண்டாக ஒரு சிங்கிள் ஆடிட்டு ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுட்டார் சதீஷ். ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க சமயபுரம் பிஎம்சிசி அணியினர். லாஸ்ட் 3 ஓவர்
4வது ஓவரை வீச பழனி. சதீஷ் ஃபர்ஸ்ட் பால் நல்ல பேஸில் டாட். நெக்ஸ்ட் பால் வைட் பால் லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. 2. சதீஷ் இந்த மாதிரி நிறைய விளையாடுவார். யாராலையும் பெரிய ஷாட் விளையாட முடியல. அடிச்சிருக்காரு பாயிண்ட் திசையில். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, இருந்த ஒரு ஆள் ஸ்டாப் பண்ண முடிஞ்சு. நல்ல ஸ்டாப் அங்கே. ஆனால் 2 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் பால் க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காங்க. ஃபீல்டரு கேட்ச் பிடிக்க முடியல. 1 பிச்சில் 1 ரன். அணியின் எண்ணிக்கை 20. சமயபுரம் பிஎம்சிசி அணியினர் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வளையப்பட்டி செவன்ஸ் அணியினர் பயங்கரமாக பால் போட்டாங்க. நிறைய டாட்டு. அண்ணாத்த பூபதி அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்டில் 2 ஸ்டெப்பில் தான் நடந்து வந்து ஃபுல் ஃபேஸில் போடுவார். நல்ல பவுலிங். அண்ணன் வந்து சூப்பராக இருக்கும். லெஃப்ட் ஹேண்டில் நல்ல ஃபுல் ஃபேஸில் போடுவார். அண்ணன் எப்படி இருக்கான்னு தெரில, ஃபார்மில் இருக்காரா பார்ப்போம். ஃபஸ்ட் பால் ஜாவரில் ஃபஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு. 1 ரன். க்ளோஸில் அடிச்சுட்டு ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு பவுலர் தலைக்கு மேலேயே. அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை, 2 பேருக்கு கேப்பில் விழுந்துருச்சு. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் வச்சுட்டு ரன் விட்டாங்க. பவுலிங் அண்ணாத்திட்ட இருந்து லாஸ்ட் 1 பால் லெக் சைடு உடம்புக்கு போட்டாங்க. 2 கால் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 ஓடுவாங்களா. சிங்கிளோடு இந்த ஓவர் முடியுது. 5 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க. சமயபுரம் பிஎம்சிசி அணியை லாஸ்ட் ஓவர். நியூ பவுலர் பூவரசன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 6 பால் வார்கோ ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட் பால் உடம்புக்கு போட்டாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டாங்க. ஃபைன் லெக்கில் மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் துரத்தி போகிறாரு. பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே 3 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் ஃபேஸில் உடம்புக்கு போட்டார். அங்கேயே ஃபைன் லெக்கில் ஃபீல்டரால் ஜட்ஜ் பண்ண முடியல. பாலை பிடிச்சிட்டாருங்க. கேட்சு. காற்றுல பால் போகலை, ஏர்லேயே இருந்துச்சு ரொம்ப நேரம். அதன் காரணமாக பார்கோ விக்கெட். லாஸ்ட் 4 பால். நியூ பேட்ஸ்மேன் லெக்கில் பட்டு ரன் ஓடுறாங்க. சிங்கிள். லாஸ்ட் 2 பால். லாஸ்ட் 1 பால் ஸ்பின்னிங்ஸில் ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ரன் ப்ளஸ் விக்கெட். இதோட ஓவர் முடியுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 32 அடிச்சிருக்காங்க. சமயபுரம் பிஎம்சிசி அணியினர் 33 எடுத்தால் வளையப்பட்டி செவன்ஸ் அணியினர் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு. இப்போட்டி அணிக்காக யுவராஜ் மற்றும் பூபதி ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. சமயபுரம் 33 எடுத்தால் வளையப்பட்டி செவன்ஸ் அணியினர் வெற்றி பெறலாம். அதற்குள் கட்டுப்படுத்தினால் சமயபுரம் பிஎம்சிசி அணியினர் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் வெற்றி பெறலாம். ஈக்குவலான மேட்ச்சு தான். நல்ல பவுலிங் வச்சுருக்காங்க இவங்களும். மேட்ச்சு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பூபதி அண்ணன் சைக்கிளில் இருக்கார். ஃபஸ்ட்டு பால் அபி அடிச்சிருக்காரு லெக் சைடு சைட்லேயே. ஃபஸ்ட்டு பாலு பவுண்டரியோட செல் பண்ணியிருக்காரு பூபதி.
அண்ணாத்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடிச்சிட்டாரு, ஃபார்மில் இருப்பார்னு நினைக்கிறேன். பவர் பிளே ஓவரை வீச அபி சமயபுரம் பிஎம்சிசி அணிக்காக இப்படி போடுறான்னு பார்ப்போம். பிடிச்சி போடுவாரா அபி? சைக்கிளில் பூபதி, ஆன் சைக்கிளில் யுவராஜ். செகண்ட் பால், டாட் பால். ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட செல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் டாட். காற்று லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக அடிக்குது, அதனால் அண்ணாத்த பூபதியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு, நோ பால் கொடுத்துருக்காங்க. சைக்கிள் யுவராஜ். கிரிக்கெட் பால் இது, கிரீஸ் நோ கொடுத்துருக்காங்க. யுவராஜ் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கிரிக்கெட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு. பவர் பிளே சர்க்கிள்குள்ளே ஃபீல்டு இருக்கனால அவர் தாண்டி பால் போயிடுச்சு. பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் 3 ரன் ஓடுறாங்க. 3 ரன் கம்ப்ளீட். அடிச்சிருக்காரு லெக் சைடு, அங்கே காற்று அடிக்குது, பால் வெளியே வா. 6ஆ 4ஆ என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. 6ஆ 4ஆ? 6. அண்ணாத்த பேட்லேருந்து 2 பால். பவர் பிளே பிடிச்சி அடிச்சிட்டாங்க. வலையப்பட்டி 7 ஸ்டார். நெக்ஸ்ட் பாலும் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டு ரொம்ப லாங்கில் இருக்கார் உதயா, ஆனால் கேட்சை மிஸ் பண்ணிட்டார். ஓடி வந்து 1 ரன் ஓடிருக்காங்க. லாஸ்ட் 1 பால். திரும்பி ஆடினார். பவுலர் ஸ்டாப் பண்ணல பாலை, 1 ரன் ஓட்டாங்க. ஓவர். பவுலர் பார்கோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹிந்திக்காரரு, நல்ல ஃபேஸில் போடுவார், சூப்பராக பால் போடுவாப்பில். சமயபுரம் அணிக்காக பிஎம்சிசி. தனலட்சுமி சீனிவாசன் ஒர்க் பண்ணுறாரு. சமயபுரம் பிஎம்சிசி அணிக்காக ஆடுறாரு. பார்கோ விசஸ் யுவராஜ். டாட். நெக்ஸ்ட் பால் ரோஹித் இருக்காரு. அங்கே யாருமே ஃபீல்டர் இல்லை, பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ண முடியலை. பவுண்ட்ரி. யுவராஜ் இதேமாதிரி ரிட்டன் திரும்பி திரும்பி நிறைய ஷாட் ஆடுவார், அதுக்கு அவங்க ஃபீல்டிங் வைக்கணும் கண்டிப்பாக. பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் ரோஹித் திரும்பி மறுபடியும் ஆடி இருக்காரு. டாட். நெக்ஸ்ட் பால் ஒயிட். நெக்ஸ்ட் பால் திரும்பி ஆடி இருக்காரு, உடம்புல பட்டு ரன் ஓடுறாங்க. லெக் பை. பூபதி ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 2 பால். பவுலர் கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணல. லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு, ஆஃப் சைடு க்ளோஸில் ஃபீல்டு. விக்கெட். கேட்ச். பூபதி ஃபஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க. வலையப்பட்டி 7 ஸ்டார். 1 ரன் பேட்ஸ்மேன் அஜித். 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 23. யுவராஜ் ஸ்ட்ரைக்கில் இருப்பார், நான் சைக்கிள் அஜித் இருப்பார். அலெக்ஸ் 3ஆவது ஓவரை வீச சமயபுரம் பிஎம்சிசி அணிக்காக. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால் 10 ரன் அடிக்கணும். ஒரு ஃபுல் டாஸில் கீப்பர் எச்சு, கீப்பருக்கு பின்னாடி 1 ரன்னு. நியூ பேட்ஸ்மேன் அஜித் சைக்கிள் இருப்பார். 9 ரன் அடிக்கணும். நெக்ஸ்ட் பால் தேர்மன் திசையில் தொட்டு விட்டு 1 ரன் ஓட்டாங்க. சிங்கிள். யுவராஜ் சைக்கிளில். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஃபீல்டர் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, துரத்தி வந்து ஸ்டாம்ப் பட்டாண்டு, ஆனால் 2 ரன் ஓட்டாங்க. 2. நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு. லெக் சைடு விக்கெட்டா? கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 2 பால். ஒரு கீப்பர் கேட்ச். சூர்யா ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஆஃப் சைடு பாயிண்ட் திசையில் 1 ரன்னு. ஓவர் முடிவுறாங்க. அணி எண்ணிக்கை 28.
வலையப்பட்டி 7 ஸ்டார் அணியினர். நெக்ஸ்ட் ஓவர் பால் 4 ரன் அடிக்கணும். ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. ரிவர்ஸ் திரும்பி ஆடிட்டு ஒரு ரன் விட்றாங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு 2. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு. ஒரு ரன். மேட்ச் டை. யுவராஜ் ஸ்ட்ரைக்கில் ஒரு ரன் அடித்தா வின் பண்ணலாம். யுவராஜ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ரிட்டர்ன் திரும்பி அடிப்பாரா? டாட் பால். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு. உதயா ஃபீல்ட் இருக்காரு. கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். குட் கேட்ச் உதயா. யுவராஜ் விக்கெட் இழக்கிறாரு. மேட்ச் இன்னும் முடியல. முடிச்சுடுவார்னு நினச்சோம். நியூ பேட்ஸ்மேன் பூவரசன் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஒரு ரன் அடிக்கணும். டாட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு. எக்ஸ்ட்ரா கவரில் 6 வலையப்பட்டி 7 ஸ்டார் அணியினர் இப்போட்டியில் வெற்றி பெறாங்க. சமயபுரம் PMCC அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.